வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/6/2025 ஆனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், முதலீடுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அசையா பொருள் சேர்க்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தொழில் ரீதியான பயணங்கள், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்களோ பிரச்சனைகளோ பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய அனுகூலமான அமைப்பு, உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த பணவரவோ அல்லது எதிர்பார்த்த முதலீடுகளோ டக்கென்று முயற்சி செய்தால் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் இனம் புரியாத இருந்த அமைப்பு மாறி சந்தோஷ அமைப்புக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலை மணி 4:15 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் மன அழுத்தத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபவிரய பிராப்தத்தில் சிறிது கவனம் மிக மிக முக்கியம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் கடகராசிக்காரர்கள் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மாலை மணி 4:16 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதனால் வாகனங்களிலும் வழுக்கலான இடங்களிலும் படிக்கட்டுகளிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் பெரிய சிக்கல்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள், எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் எடுத்த காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் இருந்த தேவையில்லாத ஒரு மனக்கலப்பம் தீரக்கூடிய நாள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடத்தில் தேவையில்லாத பதட்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுங்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் டக்கென்று எடுக்கக்கூடிய அனுகூலம் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம்,
அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று காணப்படக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி கொடுப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது குழப்பத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடிய கும்பம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளோடு மட்டும் கோபமோ சண்டை சச்சரவோ கூடாது. இடத்தில் விட்டு இடம் மாறுவது அனுகூலத்தை தரும். சுபகாரியத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்று மதத்தினருடைய அனுகூலங்கள் ஏற்றத்தை தரும். தெய்வ வழிபாடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். ஆன்மீக பெரியோர்கள் தரிசனம் கிடைக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.